அனைவருக்கும் வணக்கம். நான் முரளிகிருஷ்ணா, ஏஎல்பி அஸ்ட்ராலஜர். அட்சய லக்ன பத்ததி முறையில் ஒரு ஜாதக ஆய்வு. இன்றைக்கு மருத்துவ படிப்பு தொடர்பான ஒரு ஜாதக ஆய்வு. இந்த ஜாதகர் தற்போது மெடிக்கல் படிச்சிட்ருக்காரு. இதற்கான ஜாதக ரீதியான அமைப்பு ஏஎல்பி மெத்தடில் எப்படின்னு பார்க்கலாம். ஜாதகர் +2 முடிச்சுட்டு 2 வாரம் கழித்து தான் மெடிக்கலில் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த 2 வருட காலம் எதனால் தடை ஏற்பட்டது என்பதை பற்றிய அமைப்பையும் பார்த்துடலாம். ஜாதகரின் பிறப்பு லக்னம் மேஷம். 19 வயது நடக்கும்போது வயதுக்கேற்ப லக்னம் மிதுனம், மிருகசீரிஷம் 3ஆம் பாதம். லக்ன அதிபதி புதன் பகவான் 3ஆம் வீடான சிம்மத்தில் இருக்கார். நட்சத்திர அதிபதி செவ்வாய் பகவான், அவர் 3ஆம் வீடான சிம்மத்தில் இருக்கார். மேலும் 3ஆம் வீட்டுக்கான அதிபதி சூரியன் 3ஆம் வீடான சிம்மத்திலே இருக்கார். படிப்பு சம்பந்தப்பட்ட பாகம் 2ஆம் பாவகம். அதன் அதிபதி சந்திரன் 8ஆம் வீட்டில் இருக்கார், மகரத்தில் இருக்கார். ஸோ 2-8 தொடர்பு வரும்போது பிரச்சனைக்குரிய கல்வியை எடுத்து படிக்கணுங்கிறது அமைப்பு. ஜாதகர் மருத்துவ கல்வியை எடுத்து படிச்சிருக்காரு. இப்போது எதனால் 2 வருடம் படிப்பில் தடை ஏற்பட்டது என்று பார்க்கலாம். +2 முடிக்கும்போது 17 வயது. அப்போதைய ஏஎல்பி லக்னம் ரிஷபம், மிருகசீரிஷம் 1ஆம் பாதம். லக்ன அதிபதி சுக்கிரன் 5ஆம் வீடான கன்னியில். அவர் 1ஆம் வீட்டுக்கும் 6ஆம் வீட்டுக்கான ஆதிபத்தியம் பெற்றவர். 5ல் இருக்கார். அப்போ 6ங்கிறது பிரச்சனையை குறிக்கிற பாவகம், அது 5ல் இருக்குது. அப்போ மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை ஜாதகர் உணர்வார் இந்த காலகட்டத்தில். நட்சத்திர அதிபதி செவ்வாய் 4ஆம் வீடான சிம்மத்தில். 4ஆம் வீட்டுக்கான அதிபதி சூரியன் சிம்மத்தில். 2ஆம் வீட்டுக்கான அதிபதி புதன் சிம்மத்தில் இருக்காங்க. அப்போ படிப்பு சம்பந்தங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்குது. ஆனால் 2ஆம் வீட்டான படிப்பு சம்பந்தமான வீட்டில் மிதுனத்தில், அந்த வீட்டிலேருந்து 2ஆம் பாவத்துக்கு 8ஆம் வீடான மகரம், அதன் அதிபதி சனி பகவான் இருக்கிறது படிப்பில் தடை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வை கொடுக்குது. 9 மற்றும் 10, அதாவது ஏஎல்பிக்கு 9 மற்றும் 10க்கான அதிபதி சனி பகவான். அவர் 2ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீடாக வருவார். இப்போ தந்தையாலேயே தடை ஏற்படும். அடுத்து 3ஆம் வீட்டுக்கான அதிபதி சந்திரன் 7ல். இப்போ முயற்சி பாவகத்துக்கான அதிபதி சந்திரன் 7ல் இருக்கார். 3ஆம் வீட்டில் 8ஆம் வீட்டுக்கான அதிபதி தனுசு ராசிக்கான அதிபதி குரு பகவான் 3ல் இருக்கிறது முயற்சியை தடை கொடுக்குறாரு. ஸோ இப்போ படிப்பு மற்றும் முயற்சி இது ரெண்டுலேயுமே 8ஆம் வீட்டுக்கான தொடர்பு இருக்கிறதுனால சாதகமற்ற சூழ்நிலை. ஸோ இந்த காலகட்டத்தில் அவங்களால என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் கரெக்டான மார்க்கு கட் ஆஃப் எடுக்க முடியாதனால படிப்பு தடை ஏற்படுது. அதனால் இந்த 2 வருட காலம் படிப்பில் தடை. இது போன்ற எளிமையான ஜோதிட முறையை உருவாக்கிய எனது அருமை குருநாதர் சி. பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கும், அனைத்து குருமார்களுக்கும், அனைத்து ஆசிரியர்களுக்கும் எனது நன்றிகள். வணக்கம்.